ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, டாரோ கார்டு ரீடிங்ல இருக்கக்கூடிய 9th கார்டை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கலாம். 9th கார்டா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதனால டாரோ கார்டு ரீடிங்னு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து எல்லா வீடியோவும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நாம த ஹெர்மிட் அப்படின்ற ஒரு கார்டை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஹெர்மிட் அப்படின்னா என்னன்னா துறவி என்று அர்த்தம். இந்த கார்டில் நல்லா உத்து பாருங்க. எப்பவுமே எல்லா கார்டையும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணி தொட்டு பாருங்க, அப்பதான் புரியும். முழுமையான ஒரு ஆடை அணிந்து தாடி உடைய முதியவர் ஒருவர் கையில் விளக்குடன் மலை உச்சியில் தனியாக நிற்கிறார். அனைத்து விஷயங்களில் கடந்து ஆன்மீக சாதனை அடைதலை அது குறிக்கிறது. கையில் விளக்குடன் இருப்பது அவர் தன் ஞானத்தையும் உலக அறிவையும் பலருக்கு பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதை காட்டுகிறது. தன் விளக்கின் ஒளி 6 கோணங்கள் உடைய நட்சத்திரமாக பிரகாசிக்கிறது. ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சாலமோன், அதாவது வைஸ் மேன் சாலமோன் கிங் அவருடைய நட்சத்திரத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நம்ம தமிழ் இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய முருகனை சொல்லலாம். இடது கையில் இருக்கும் 3 கோல் தன் ஞானத்தின் வலிமையும் இருப்பதையும் அதனால் விழிப்புணர்வையும் இருப்பதையும் குறிக்கிறது. துறவி நிற்பது ஒரு பனிமலை ஆகும். பனிமலை என்பது அழிவில்லாமல் பாதுகாப்பதாகும். ஆன்மீகத்தின் அழிவில்லாத தன்மையையும் தூய்மையும் இது குறிக்கிறது. துறவி சாம்பல் நிற உடை அந்த ட்ரெஸ்ஸை உடல் மறையும்படி மூடியிருக்கிறாரு. இது தனது ரகசியங்களை தன்னோடு வைத்திருந்தாலும் தன்னை நாடுபவர்களுக்கு ரகசியங்களை போதிக்கும் ஆர்வம் உள்ளதை எடுத்து காட்டுகிறது. இந்த கார்டு 9 அப்படின்ற நம்பர்னால விசேஷமாக இந்த நம்பராக இருக்கிறதுனால சீனர்களின் சொர்க்க கோபுரம் 9 வளையங்களால் சூழப்பட்டுள்ளது. புத்த மதம் சடங்குகள் யாவும் 9 துறவிகளை கொண்டு நடத்தப்படுகிறது. இந்த 9 அதி தேவதையான நம்முடைய தேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் பழனிமலையில் ஆண்டியாக இருக்கக்கூடிய நிற்பது ஒரு துறவி கோலம். துறவியின் முகம் தாழ்ந்து இருப்பது வீழ்ச்சியை குறிப்பதா இல்லை, மனம் உடல் ஆகிய நிலைகளில் விடுபட்டு ஆன்மீக எண்ணத்தில் ஒன்றுபடுவதற்கான பணிவையின் நிலை குறிக்கிறது. வெண்ணிற தாடி அழிவின் முதிர்ச்சியை குறிக்கிறது. மலை உச்சியில் நிற்கும் ஆன்மீகம் வாழ்க்கையும் அவருடைய சாதனைகளை உயர்வு நிலையும் குறிக்கிறது. பச்சை நிலம், அந்த பச்சை நீலம் ப்ளூ கிரீன், இந்த 2 கலந்த இந்த ஒரு விதமான ஆகாயமும் நிறம் குறைந்த ஆடையையும் ஆன்மீக தேடுதலும் உள்ள ஆர்வத்தையும் குறிக்கிறது. இதுதான் இவருடைய ஹெர்மிட்டுடைய அர்த்தம். அதாவது இந்த கார்டு இந்த டாரோ கார்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய சேர்ந்த மாதிரி சில தெய்வ வழிபாடு அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாமளும் உங்களுடைய விருப்பம் ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் சம்மந்தப்பட்டது. இந்த கார்டு, இந்த ஹெர்மிட் கார்டு, இந்த துறவி கார்டை ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்மா, உண்மையை தேடுதல், சுய பரிசோதனை, எதிலும் தனித்திருப்பது, உள்ளுணர்வு வழிகாட்டுதல், ஒரு இலக்கை அடைதல், பற்றின்மை, எளிதாக வழிகாட்டுறது, சாதனை அப்படின்னு சொல்லலாம். இருளை அகற்றும் ஒளியை இந்த கார்டு குறிக்கிறது. குருவின் ஒரு கார்டாக இருக்குது. அடுத்தது இந்த கார்டு யாரோ எடுத்தாங்க அப்படின்னா நல்வழி காட்டக்கூடிய ஒரு கார்டாக இருக்குது. சுயமரியாதை எண்ணம் கொண்டவராக அவங்க இருப்பாங்க. பிறர் போல் இல்லாமல் தனக்கென தனிகுணம், திறமை, பாகுபாடு கொண்டவர்கள் இவர். எதிலும் உள்நோக்கிய கவனம் கொண்டு சுய பரிசோதனை செய்வதே இவர் தீர்மானிப்பதற்குரிய ஒரு நபராக இருப்பாங்க. இவங்க கிட்ட நிதானம் இருக்கும். ஆனால் படபடப்பு கூட உணர்ச்சி வசம் பட்டு பேசிடுவாங்க. இவங்களுக்கு உணர்ச்சிகளை மறைக்க தெரியாது. இவர்களுடைய முகமே அதை காட்டி கொடுத்துரும். பிற ரகசியங்களை அறிவது அலாதி பிரியமாக இருக்கும். தேடுதல் உள்ள மனிதர். பணியை நல்ல அற்புதமாக வேலை செய்வாங்க. துறவி தலைகுனிந்து பணிவாக உள்ளது அந்த நிலை தான். ஒரு திட்டத்திற்காக, தேடுதலுக்காக ஒரு புதிய பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம். வாழ்வின் ஆழ்ந்த அர்த்தம் தெரிந்து கொண்டு புதிய பாதையை அவங்க பயணிக்க போகிறாங்க. எப்போதும் தனிமையை விரும்புவாங்க. பணம், பொருள் சார்ந்த சமுதாயம் அந்த கட்டமைப்பிலிருந்து இவர்கள் விலகி இருந்தாலும் உலக விஷயங்களில் கவனம் செலுத்துபவராக இருப்பாங்க. ஆழ்மனதின் தேடுதலுக்கு புற உலகின் மீது விடை கிடைக்கும்.
அதனால் இவர் வந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு, கருணை, பிறருக்கு உதவக்கூடிய நிலைமை இவங்களுக்கு இருக்கும். இந்த கார்டை எடுத்தவங்க போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் வளர்ச்சி, சாதனைகள் அவங்க புரிய போகிறாங்க கண்டிப்பாக. அதனால் இவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள், நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல வாழ்க்கை எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வந்து சேரும். இவர்கள் நல்ல ஒரு திட்டமிடுதல் திறன் படைத்தவர்கள். எந்த ஒரு திட்டம் தொடர்பான இவங்க கிட்ட ஒரு கலந்து ஆலோசிக்கலாம். பணம், பொருள், உலக விஷயம், ஆன்மீக ஞானம் எல்லா விஷயத்திலும் தெளிவு பெறலாம். ஒரு அனுபவத்தில் பல கணிப்புகளின் வயதானவர் மற்றும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த கார்டு அடிக்கடி வருவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. யார் இது? டேரட் கார்டு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கார்டு வந்து இளம் வயதினருக்கு வந்தால் வாழ்க்கை சிரமத்தையும், நடு வயதினருக்கு வந்தால் விடாமுயற்சியாலும் சிறந்த நிலையை அடைய போவதை பலனாக கூற வேண்டும். இதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். சப்போஸ் கார்டு எடுக்கிறவங்க தலைகீழ எடுத்துட்டா வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? உடனே அதுக்கான ஒரு கான்செப்ட் இது என்னன்னா, தனிமைப்படுத்தல், பலவீனம் அடைகிறவங்க, வெறுமை, அனுபவம் இல்லாதவங்க, தவறான வழிகாட்டல், பயம், சந்தேகம், போதை பழக்கத்தில் பலவிதமான போதை பழக்கம் இதெல்லாம் இருக்கும். அதில் இந்த கார்டு வந்து தலைகீழ வந்துருச்சுன்னா 2 வழிகள் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா எதை முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அதிக வேலை பளு, மன அழுத்தம், ஆழ்மன குரலை கேட்கவே முடியாது. இதான் அவங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். பிறருடைய தவறான வழிகாட்டுதலை ஏற்றுக்குவாங்க. பிறருடைய உதவி மனப்பான்மையை குறைச்சி ஏற்றுக்குவாங்க, விட்டுருவாங்க. தனக்குள்ளாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்குன்னு உண்மை வாழ்க்கையில் அவங்க வந்து ஒதுங்கி இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தேவைன்னா ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் நண்பர்களால் ஒரு சங்கடங்கள் அவங்க வந்து அனுபவிக்க நேரிடும். தற்போதைய சூழ்நிலை பிறரிடம் சேர்ந்து இருக்கிறது நல்லது. தனிமையாக இருப்பது ஆபத்து. இறை வழிபாடு, தியானம், கடவுள்கிட்ட போய் வேண்டுறது போன்ற விஷயத்தை கவனம் செலுத்தணும். பயணம் மற்றும் ஆன்மீக யாத்திரையில் போய் சுற்றி பார்க்குறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. உறவு நிலையில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். சகோதர சண்டைகள் நேர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிறரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. சில சங்கடங்கள், வாய்ப்புகள் சந்திக்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. அதிக தனிமையில் நேரத்தை செலவிடுவாங்க. அதனால் அவங்க வந்து அதை தவிர்க்கணும். பயம், தன் கருத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் அல்லது யாரும் தன் கருத்தை கேட்காமல் அலட்சியப்படுத்துவது இவங்களுக்கு வந்து மனசோர்வை உண்டாக்கிடும். தவறான முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அனுபவம் தெரியாமல் தொழில் இறங்குறது, பணம் பற்றிய அதை பற்றியான அதை பற்றி எதுவும் தெரியாமல் செஞ்சிடணும், மற்றவங்களாம் செஞ்சுட்டாங்க நானும் செஞ்சிடணும் சொல்லிட்டு இறங்கிறது, பல விதமான எண்ணம், போதை பழக்கம், தற்போதைய இந்த இதில் பணப்பிரச்சனை காரணம் எல்லாத்துக்கும் அறிவுரையை இன்னொருத்தவங்க சொல்லி கேட்டு அதை ஃபாலோ பண்ணணும். இவங்க வந்து உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இவங்க எப்போவுமே ஸ்பினிச், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் ஸ்பினிச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி உடம்புல வந்து ஸ்பினிச், அதாவது நம்ம ஊரில் என்ன சொல்ல, கீரை வகைகள். இந்த கீரை வகைகளை ஸ்பினிச் கொஞ்சம் அடிக்கடி வாரத்துக்கு 2-3-4 தடவையாவது சாப்பிடணும் இவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைன் பிளேசஸ்க்கு இந்த யாத்திரையாக விரதம் இருந்து அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம் தாராளமாக சொல்லலாம். இதுதான் இந்த கார்டுக்கான, ஹெர்மிட் கார்டுக்கான பலன்கள். ஸோ இதை வந்து சில பேர் வந்து நேராக எடுப்பாங்க, தலைகீழ எடுப்பாங்க. அது எப்படி வேணாலும் வரும். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை விட்டுடணும். ஸோ உங்களுக்கு அதை பிளான் பண்ணி நீங்கள் வச்சு எடுக்கக்கூடாது. திடீர்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் சில பேர் வந்து கார்டு டேரெக்டாக வச்சு அந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவாங்க. கார்டு எப்பவுமே ஷஃபில் பண்ணிவிட்டு வச்சுருப்பேன். அது ஒரு டெக்னிக்கு. அதை பற்றி நான் இன்னும் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அது பேசிக்கான விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பதிவை பார்க்குறவங்க சீக்கிரமாக நல்ல ஒரு டாரட் கார்டு ரீடராக மாறுங்கள். இந்த உலகம் முழுக்க நல்ல டாரட் கார்டு ரீடர்ஸ் இருக்காங்க.
நான் நல்ல ரீடர்ஸை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க தப்பாக தான் கணிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. முக்கியமாக ஒரு கார்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாமல் இருப்பாங்க. அதனால் நிறைய விஷயத்தை அவங்களால ஷேர் பண்ண முடியாது. மனம் போக்கில் என்ன சொல்லுதோ அதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அதனால் எதிரில் இருக்க நபர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க கூட. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்ம என்ன சொன்னாலும் சரி, எதிரில் இருப்பவங்க என்ன ஒன்றும் ஆகக்கூடாது. அவங்களுக்கு எச்சரிக்கையை மட்டும்தான் அழகாக சொல்லணும். அதுவும் சொல்கிற விதத்தில் சொல்லணும். அவங்கள பயமுறுத்தக்கூடாது. ஜாக்கிரதையாக அதை பின்பற்றுங்க. அடுத்த பதிவில் நாம் வேறு ஒரு கார்டை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து எல்லா கார்டையும் பார்க்க போகிறோம். எல்லா விஷயங்களும் இந்த பதிவில் வரப்போகுது. ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க, கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கல, எனக்கு வந்து டேரோ கார்டெலாம் பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து வீடியோவை யார் டேரோ கார்டு ரீடிங் தெரிஞ்சவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். படிக்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும், டேரோ கார்டு ரீடராக மாறட்டும். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல டேரோ கார்டு ரீடராக மாறணும் என்பது என்னுடைய ஒரு தீர்க்கமான என்னுடைய எண்ணம். உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நல்ல டேரோ கார்டு ரீடராக அனைவரும் மாறுவீர்கள். நன்றி.